அம்மா இருங்க, அந்த டப்பாவை கழிட்டு எடுத்து வரேன். ராகி செஞ்சு கேட்டாங்க. நீங்கள் பால், நான் பால் ஊற்றி கொடுப்பேன். நீங்கள் பால் ஊற்றி குடிங்கம்மா, எனக்கு உப்பு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. காலையில் 5:30 பண்ணி கொஞ்சம் வரட்டி கேட்டாங்க, வச்சு கொடுத்து கொஞ்சமாக சக்கரை இல்லாத. அப்புறம் இப்போ கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி விட்டு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அவங்களுக்குன்னு தனியாக நம்ம எல்லாருமே குடிக்கலாம். கழுவி கொடுத்துருங்க. அங்கேயே நான் கொண்டு வரேன். நல்லா வலுவு. இது எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து 2 பையன். 2வது பையன் பிறந்தப்ப அவனுக்கு 1 வருஷம் இதுதான் கொடுத்தோம். ஆட்டி வடிகட்டி இந்த பவுடரை காய வச்சு ஒரு நாள் பூரா நைட்டை கட்டி எடுத்து வச்சுட்டோம்னா 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கூட 300 கிராம் வரும். அவ்வளோதான் வரும். அவ்வளோ வலுவு. பையன் நல்லா இருந்தான். இன்னைக்கு காலேஜ் போகிறான் பையனை ஒன்றும் அப்படியே இதுமா கருவேப்பிலை குச்சி ஏற்றுக்குறோம். அதனால் நாங்கள் வந்தால் அந்த கஞ்சி அங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. வச்சு கொடுங்கன்னா அவங்களுக்கு விளைய மாட்டேங்குது செய்யறதுக்கு. அவங்க கேட்குறாங்க பால் ஊற்றாத கொடுங்க. நம்ம ஏன் பால் ஊற்றாத கொடுக்கணும்? அவங்களுக்கும் திருஷ்டியே குடிக்கணும். உப்பு போடலாமா சக்கரை போடலாமா? வேண்டாம், நாங்கள் கொஞ்சமாக போட்டு கொடுத்துருவோம். கொஞ்சம் டம்ளர் 2 டம்ளர் கஞ்சி வைக்கிறேன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொதிக்கிறப்ப 1 டம்ளர் ஊற்றி மாவை கலக்கி தண்ணியாட்ட வடிகட்டினோம்னா அந்த ராகி தோலெல்லாம் நினைக்கும். அது கஞ்சி ஒரு 10 நாளைக்கு கொடுத்து பார்க்கலாம். நேற்றே கொஞ்சம் மண்டையில் நீர் எடுக்க முடியல. நீர் ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டாங்க. சீம்போடு கொண்டு வாங்க, நாங்கள் அரைச்சி போட்டாங்க. காலையில் லஞ்ச் கேட்டால் பரவாயில்லம்மா இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட போடலான்னு சரி போடுங்கம்மான்னு குடிக்கலாம். உட்காந்துருக்காங்க. விலைக்குழுனாங்க. எங்கே போயிட்டாங்க காணோம்மா? கீழே கட்டுறாங்களா? கஞ்சி குடிக்கிறீங்களா? கொண்டு வரேன். பால் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கும் பால் ஊற்றி நினப்பில்லாத நாங்கள் குடிக்கிற மாதிரி பாலை ஊற்றிக்கிட்டேன். ராகி கஞ்சியில் பால் ஊற்றிக்கிட்டேன். நினப்பில்லாத நாளைக்கு இருந்து கொடுக்குறேன். பால் ஊற்றி கொடுத்தா குடிப்பாரு. பால் ஊற்றி அவங்க சௌரியம் தான். சும்மா குடிங்க. இனிமேல் காலையில் டெய்லியுமே கஞ்சி வச்சு குடிக்கலாம். இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தில் பெருமளவில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அவங்க சொல்ற மாதிரி செய்யணும். பால் ஊற்ற சரிம்மா, நாளையிலிருந்து பால் ஊற்றாது. நல்லா இருக்குங்க. அவ்வளோ ஒரு இது நானே செஞ்சுருந்தேன். இப்போ 2-3 மாதமாக காலையில் எழுந்திரிச்சு வளையறதில்ல. அவர் 5 மணிக்கு வரட்டி கொடுப்பாரு. போகும்போது கொஞ்சம் காஃபி கொடுப்பாரு. நான் அதெல்லாம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தப்போ இப்போ நல்லா இருந்தது. இப்போ மறுபடியும் உடம்பு ரொம்ப சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இந்த கை வலின்னு போய் ஊசி போடுறது. இப்போ இது மெடிசன் வாங்கிட்டு வர்றது. கையில் ஒரு இது மாதிரி இப்போ என்னமோ பேஸ்ட்டு மாதிரி கொடுத்தாங்க. கைக்கு தொடவுறது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ளட வாங்கிட்டாங்க. மாற்றி போடுறாங்க. நல்லா இல்லை. அந்த கை சவ்வு புண்ணாயிடுச்சுன்னாங்க. அது போய் இன்றைக்கி எங்கள் குமாரப்பிள்ளையுமே போய் என் மகன் டாக்டராக இருக்காங்க, நாட்டு மருந்து. அவர் வந்து பார்த்துட்டு கட்டினா கூட அது நல்லாவுங்கிறாங்க. போயிட்டு வரலாம். இவங்களை வேறு கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம எங்கேயும் போகிறதுக்குல இவரை மட்டும்தான் அனுப்பணும். இப்போ அம்மா கஞ்சி குடிச்சு வந்துடுறேன்.